விவசாய விரோத திமுக ஆட்சியில் தடுப்பணையின் தரைத்தளம் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் காட்டுமன்னார் கோவில் அருகே கொள்ளிடம் ஆற்றில் அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் விவசாய கிராமங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தடுப்பணை கட்டப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு விவசாய விரோத திமுக கட்டுமான பணிகளை கிடப்பில் போட்டு மெத்தனமாக செயல்பட்டது. தற்போது 92% பணிகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பணையின் தரைத்தளத்தில் தரமற்ற கட்டுமானம் அமைக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்க தரமான தளம் அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அலட்சியமாக பதிலளிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆமாம் தண்ணி வந்து தேங்கும் இடத்தில் சிசி பிளாக்கு கல் போடுவதற்கு பதில் காங்கிரீட்டை கொட்டி மெட்டி விட்டார்கள். பில்லு மாற்றியாச்சு, நீ எது வேணாலும் செஞ்சிக்க அப்படின்னு சொல்றார். இது சம்பந்தமா சிஎம் செல்ல ரிப்போர்ட் கொடுத்தோம். சிஎம் செல்ல ஐஜி என்ன செய்யறாரு, கும்பகோணம் டியூஷனுக்கு இங்கே அனுப்பிச்சிட்டோம், எங்களை கேட்கக்கூடாது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது சம்பந்தமான நீர்வளத்துறை அதிகாரி இஇ ஏஇ இவங்கள்ட்ட கூட்டு சொல்லும்போது இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன தமிழக அரசுல எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு தரமான ஒரு அணையா வேலை நடக்க வேண்டிய இடத்துல இந்த அணை தரம் குறைவா நடந்துருச்சுனாக்க இந்த மக்களை பாதிக்காதா?